காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் அங்கேயே நிலை கொண்டிருப்பதால் தொடர்ந்து மழை பொழிவு இருப்பதை பார்க்க முடிகிறது. காலையிலிருந்து 1 கிலோமீட்டர் கூட நகராமல் அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சுழன்று வருவதாக கூறப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இப்போ இது நகரல அதே இடத்துல இருக்கு அப்படின்னா இதுக்கு டெக்னிக்கலா என்ன காரணம்னு சொல்லப்படுது? நிச்சயமாக காயத்ரி, தொடர்ந்து இன்று அதிகாலையிலிருந்து சென்னையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். தற்பொழுது அண்மை தகவலும் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து அதே இடத்தில் 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நீடிக்கிறது. இன்று மாலை வரை அதே இடத்திலேயே நீடிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இது தொடர்ந்து அடுத்த 6 மணி நேரத்தில் வடக்கு வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி இணையாக நகரும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அடுத்த 12 மணி நேரத்திற்குள்ளாக, அதாவது நாளை காலைக்குள்ளாக இது மேலும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கும் என்ற ஒரு கருத்தையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. எனவே இன்று நள்ளிரவு முழுவதுமே சென்னைக்கு கனமழை இருக்கும். நாளை அதிகாலையிலிருந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நம்ம சென்னையை விட்டு விலகி மேல் நோக்கி செல்லும் பொழுது அதனுடைய மழையினுடைய தாக்கம் படிப்படியாக குறையும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இது ஒரே இடத்தில் நீடிப்பதற்கு மிக முக்கியமாக இந்த சுழற்சிக்கு மிக அருகிலேயே ஹை பிரஷர் ஏரியா, அதிக அழுத்தம் கொண்ட ஒரு பகுதி உருவாகி இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மேற்கிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று அதிக ஈரப்பதத்துடன் கூடியதாக இருக்கிறது. இது தொடர்ந்து இந்த சுழற்சியை கிழக்கு நோக்கி தள்ளுகிறது. ஹை பிரஷர் ஏரியா இதை மேற்கு நோக்கி தள்ளுகிறது. இதனால் 2 நகர்வுகளுமே சமபலத்துடன் இருப்பதன் காரணமாக இந்த சுழற்சி வேறு எங்கும் நகர முடியாமல் ஒரே இடத்தில் நீடிப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கிறார்கள். எனவே இது இன்று மட்டுமல்ல, நாளை காலை வரை இதே மாதிரியான ஒரு நிலைமை தொடரும். இந்த 2 முயற்சிகளுமே ஏதேனும் ஒன்று தோல்வியிடும் பட்சத்தில் இந்த சுழற்சியானது வடக்கு நோக்கி நகர்ந்து தொடர்ந்து அது வலுவிழக்கக்கூடும் என்பதையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்ப நம்ம கொடுத்திருக்கக்கூடிய தகவல் படி காலையிலிருந்து இப்போது வரை ஒரே இடத்தில் நீடிக்கிறது. அதன் காரணமாகத்தான் சென்னைக்கு அதிகப்படியான மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. விட்டு விட்டு கனமழையானது கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இது தொடரும், இன்று இரவு வரை தொடரும் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. நன்றி சடையாண்டி. நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. முன்பாக தொடர் மழையால் சென்னை தியாகராய நகர் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார், அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ பேருந்து நிலையத்தில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றக்கூடிய பணி அப்படிங்கிறது தொடங்கி இருக்கா? என்ன பாதிப்பு இருக்கு? சென்னையில் பெய்த அந்த தொடர் மழை காரணமாக பல இடங்களில் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. பல சாலைகளில் தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணியில் மாநகராட்சியுடைய அதிகாரிகள் ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது நம்ம இருக்கக்கூடிய டி நகர் பேருந்து நிலையத்தில் குளம்போல் தண்ணீரானது காட்சியளிக்கிறது. இது ஒரு தாழ்வான பகுதியாக இருப்பதால் இந்த பகுதியில் மழை எப்பொழுது மழை பெய்தாலும் இந்த இடத்துல குளம்போல் தண்ணீரானது காட்சியளிக்கிறது. ஒரு நிரந்தரமாக தண்ணீரை வெளியேற்றுவதற்கு இங்கு இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு மோட்டாரானது மாநகராட்சியால் பொருத்தப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் தாழ்வான பகுதி மற்ற இடங்களில் வடியக்கூடிய நீரானது இந்த தாழ்வான பகுதிக்கு தான் வருகிறது. ஆகவே அந்த தண்ணீர் குளம்போல் காட்சியளிப்பதால் பயணிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகிறாங்க. பல இடங்களில் சாலைகளில் மரங்களும் சாய்ந்திருக்கிறது. திருமங்கலம், ஆழ்வார்பேட்டை உள்ளிட்ட பல இடங்களில் மரங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய நிலையில் மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறை ஈடுபட்டிருக்காங்க. தொடர்ந்து திருமங்கலம், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளையும், தென்சென்னையில் டி நகர், வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களையும் இந்த தாழ்வான பகுதிகளையும் சாலைகளையும் தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. மழை தற்பொழுது விட்டிருக்கக்கூடிய நிலையில் தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகளில் மாநகராட்சியுடைய ஊழியர்கள் தீவிரப்படுத்தியிருக்காங்க. காயத்ரி, நன்றி கோகுல் தற்போதைய விவரங்களுக்காக. சோழிங்கநல்லூரில் மழை வெளுத்து வாங்கி இருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத்திடம் கேட்கலாம். வினோத், இப்போ மழை சற்று ஓய்ந்திருக்கா? என்ன பாதிப்பு இருந்தது? எங்கெங்கெல்லாம் மழை நீர் தேங்கி இருக்கு?
காயத்ரி, சென்னை ஓஎம்ஆர் சாலை காலையிலிருந்தே மழை வெளுத்து வாங்கி வருகின்றன. காலையிலிருந்து கொட்டும் மழையால் இந்த ஓஎம்ஆர் சாலையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் புலம்பல் தேங்கி நிற்கின்றன. குறிப்பாக பெருங்குடி, துறைப்பாக்கம், சோலைங்கல்லூர், செம்மஞ்சேரி உள்ளிட்ட ஓஎம்ஆர் பிரதான சாலையில் பல ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரக்கூடிய இந்த முக்கிய பிரதான சாலையில் மழைநீர் புலம்போல் தேங்கி நிற்கின்றன. சாலைகள் தெரியாத அளவிற்கு மழைநீர் மட்டுமே கண்ணு கெட்டிய தூரம் வரும் தெரியும் அளவிற்கு அதிக அளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் காலையிலிருந்தே இந்த பகுதியில் சிரமத்திற்குள்ளாகி சென்று கடந்து சென்றனர் இந்த சாலையை. அது மட்டும் இல்லாமல் காலையிலிருந்து பெய்து தொடர் மழை காரணமாகவும் தொடர்ந்து தற்போதும் இரவும் பாராமல் இரவிலும் வெளுத்து வாங்குகின்றன இந்த ஓஎம்ஆர் சாலை. சோலைங்கல்லூர், பெருங்குடி, துறைப்பாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்குகின்றன. அந்த காட்சியை நம்ம கூட பார்க்க முடிகிறது. இந்த ஓஎம்ஆர் சாலையில் காற்றுடன் கூடிய கனமழை வீசி வருவதால் சாலையில் நடந்து செல்வதும் கூட நடந்து செல்ல முடியல. குடைகளை அடித்து செல்லக்கூடிய அளவிற்கு காற்று அதிகமாக வீசுகின்றன. குடைகளை பிடித்து செல்பவர்களும் மழையில் நனைந்து செல்லக்கூடிய அளவிற்கு அதிக அளவு கனமழை பெய்து வருகின்றன. வாகனத்தில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் தொடர் கனமழையின் காரணமாக வாகனங்களை ஆமையோகத்தில் நகர்த்தி செல்ல வருகின்றனர். நன்றி வினோத். பணி முடிந்து திரும்புவோருக்கு சிரமம் ஏற்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. கனமழையால் வள்ளுவர் கோட்டம் பகுதியில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், ஒரு பிரதானமான சாலை நீர்த்தேக்கத்தை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது? மாநகராட்சி தரப்பிலிருந்து அதிகாரிகள் வந்திருக்கிறாங்களா? மிக முக்கியமான ஒரு கனமழை பெய்திருக்கிறது பார்க்க வேண்டியது இருக்குது காயத்ரி. சரியாக ஒரு 7 மணிக்கு ஆரம்பித்த மழையானது 8:20 வரை சென்னை நகர் முழுவதுமாக ஒரு கனமழை பெய்து ஓய்ந்திருக்கிறது. சற்று ஓய்ந்திருக்கிறது என்றே சொல்லலாம். சாரல் மழை மட்டும்தான் தொடர்ந்து. இதன் காரணமாகத்தான் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அந்த லேக் ஏரியா, அதுவே ஒரு லேக் ஏரியான்றதுனால அது தண்ணீர் எப்பவுமே மழை பெய்தால் இருக்கக்கூடிய இடம். ஆனால் அந்த இடத்துல வீடுகளிலும் கட்டி இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த லேக் ஏரியால தான் அந்த தண்ணீர் தேங்கி இருக்கு. அது மெல்ல மெல்ல தண்ணீர் வந்து மழை சற்று ஓய்ந்தவுடன் அது சென்றுவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவைப்படும் பட்சத்தில் அந்த ஹைபம்ப்ஸ் மோட்டார்ஸும் தயார் நிலையில இருக்கு. ஆனா அது புல் அவுட் பண்ற அளவுக்கு அதிகமான தண்ணீர் இல்லை. தற்போது இருக்கக்கூடிய நீரின் அளவானது அடுத்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரத்திலே தண்ணீர் ஓடிவிடும். இதன் பின்னர் மழை வரும் பொழுதுதான் சிக்கல் ஏற்படும். அதுவும் கனமழையாக இருந்தால் நிச்சயமாக இது பாதிப்பு அதிகம் உள்ள ஒரு பகுதியாக பார்க்கப்படும். தற்போது நாம் செய்தியாக இதை பதிவு செய்திருக்கிறோம். அடுத்த கட்டமாக மாநகராட்சி சார்பாக எங்கெங்கெல்லாம் அதிக மழை தேங்கி இருக்கிறதோ அவர்களும் அவங்களுடைய கேமராஸ் வச்சோம், அவங்களுடைய ஏஐஸ் எல்லாம் வச்சோம் மானிட்டர் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து உடனே அப்டேட் வாங்கி பாதிப்பு இல்லாத வகையில உடனடியாக நீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ரெட் அலர்ட் ஆனது இன்றும் நாளையும் சென்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும், அதாவது சென்னை முழுவதுமாக கடந்த 1 மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து இருக்கிறது. அதன் காரணமாக தான் தற்போது இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நன்றி சுபாஷ், கூடுதல் தகவல்களுக்காக. சென்னை புறநகர் பகுதியான பெருங்களத்தூரில் மழை காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், இந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கிறது எந்த அளவிற்கு பணி முடிந்து திரும்புவோருக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் காலையிலிருந்து விட்டு விட்டு கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பா இந்த சற்று 1 மணி நேரமாக தொடர்ந்து பெய்து வரும் புறநகர் பெய்து வரும் மழையின் காரணமாக அங்கங்கே மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். குறிப்பாக பணி முடித்து விட்டு சென்னை வீடு திரும்புவதும் மிகவும் அவதிப்பட்டு இந்த நிலையில் வண்டலூர் தாம்பரம் நோக்கி செல்லக்கூடிய ஜிஎஸ்டி சாலையில் அங்கங்கே மழைநீர் தேங்கியுள்ளது. அது மட்டுமின்றி தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக சாலையில் குண்டும் குழியுமாக மாறியுள்ளது. காலை இதே போன்று இந்த போக்குவரத்து காலையிலும் இந்த போக்குவரத்து பாதிப்பு இருந்தது. அந்த போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டு அந்த போக்குவரத்தை சீர் செய்த இருப்பினும் அந்த சாலையில் குண்டும் குழியுமாக இருப்பதால் தற்போது அதிகப்படியான வாகனங்கள் தாம்பரம் நோக்கி வருவதாலும் அந்த போக்குவரத்து பாதிப்பான ஏற்பட்டுள்ளது. இருப்பினும் அந்த சாலையை சீர் செய்தால் மட்டுமே மீண்டும் தொடர்ந்து பெய்த ஒரு மழையின் போது போக்குவரத்து பாதிப்பின்றி பொதுமக்கள் பயணம் செய்யக்கூடிய விரைவில் செய்ய அந்த சாலையை சீரமைக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். காயத்ரி, நன்றி சுரேஷ் தற்போதைய விவரங்களுக்காக. இதேபோல் சென்னை ராயபுரத்தில் காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அசோக்கிடம் கேட்கலாம். அசோக், இப்போ இதனால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது? அந்த பகுதியில நீர்த்தேக்கம் இருக்கா? காயத்ரி, அதாவது நேற்று தொடங்கிய மழை தற்போது வரை நீடித்து வந்த நிலையில சில பகுதியில மின்வெட்டு ஏற்பட்டது. இந்த நிலையில சென்னை ராயபுரம் கிரேஸ் கார்டன் பகுதியில
3 மணி நேரம் முன்னாடி மின் துண்டிப்பு ஏற்பட்டது. அதனை சீர் செய்யும் பணியில 4க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொட்டும் மலையில அது சரி செய்யும் பணியில ஈடுபட்டு வராங்க. இருப்பினும் தற்போது வரை இன்னும் அரை மணி நேரத்துல அந்த பகுதிக்கு மின்சார கிடைக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படக்கூடியது காயத்ரி. அதே போல இது மட்டும் இல்லாமல் சில இடங்கள் அதே மாதிரி புதுவானப்பேட்டை இந்த பகுதியிலே மின்வெட்டு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக மின் ஊழியர்கள் மழையும் பொருட்படுத்தாமல் தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள் காயத்ரி. நன்றி அசோக், இது குறித்த தற்போதைய விவரங்களுக்காக. தொடரும் மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.